ஜம்மு காஷ்மீரில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 28 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்திய நிலையில் பாகிஸ்தான் அரசு தானாக வந்து காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுத்தது. தற்போது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அடுத்து மத்திய அரசு முக்கிய முடிவை எடுத்துள்ளது பாகிஸ்தானுக்கு விழுந்த அடியாக பார்க்கப்படுகிறது. மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்டிகல் 370 நீக்கியதன் பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் அமைதி பூங்காவாக இருந்து வந்தது. பல மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சுற்றுலாவும் சென்று வந்தனர். அந்த பகுதி மக்களுக்கும் தீவிரவாதத்தை விட்டு படிப்பில் கவனம் செலுத்தினர். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீரின் பள்ளத்தாக்கான பஹல்காம் பகுதியில் திடீரென்று ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 28 பேர் பலியாகினர். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயங்கரவாத சம்பவத்துக்கு லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பு நம் நாட்டில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எங்களுக்கு தொடர்பில்லை என விளக்கம் அளித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு பெயர் போன பாகிஸ்தான் இப்படி பொய் சொல்வது ஒன்றும் புதிதல்ல. இதனால் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. 28 அப்பாவிகளை கொன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க மத்திய அரசு தயாராகி வருகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் நிறுத்தி நாடு திரும்பிய பிரதமர் மோடி டெல்லி விமான நிலையத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். அதில் 5 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானில் பல பகுதிகளுக்கு வறண்ட சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக பஞ்சாபில் அமைந்துள்ள அட்டாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உடனடியாக மூடப்படும். இந்த வழியாக உரிய ஒப்புதலுடன் இந்தியா வந்தவர்கள் மே 1ஆம் தேதிக்குள் உடனடியாக பாகிஸ்தான் திரும்ப வேண்டும். விசாக்களின் கீழ் பாகிஸ்தானியர்கள் இனி இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தில் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட எந்தவொரு விசாக்களும் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் உள்ள எந்தவொரு பாகிஸ்தானியர்களும் 48 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும். டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு, ராணுவம், கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் இந்தியாவை விட்டு 1 வாரத்திற்குள் வெளியேற வேண்டும். அதேபோல இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து இந்தியா தனது பாதுகாப்பு, கடற்படை, விமான ஆலோசகர்களை திரும்ப பெற உள்ளது. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு தெரியப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு இந்தியா பெரிய அளவில் பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.